நீ ஆண்டவர் உங்களோடு வந்து சமாதானமாகும்படி செய்வார். நீங்க வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எதிர் வீட்டுல, பக்கத்து வீட்டுல மூஞ்சி கொடுத்து பேசாம இருந்தா எப்படி? அவங்க பகைக்க ஆரம்பிச்சா ஏதோ தூரத்துல இருந்து பேசுறாங்க செய்யறாங்கன்னே தெரியாது. தினந்தோறும் சந்திக்கிறவங்களே பகையானா எப்படி? உங்களுடைய வழிகளை நீங்க சீர்தூக்கி பார்த்து கர்த்தருக்கு பிரியமா இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அவங்க எல்லாம் சமாதானமாயிருவாங்க. உங்களை சுத்திலும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு அதை பார்க்கிறேன். என்ன ஒரு காலத்துல பகைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க கிராமத்துல ஊழிய செய்யற இடத்துல அருகில் இருக்கிற மக்கள் சமாதானமாய் இருப்பதை நான் பார்க்கிறேன். அதுதான் ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம். உலகமே வந்து உங்கள்கிட்ட சமாதானம் அவசியம் இல்லை. நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல சுத்திலும் ஒரு சமாதானம் இருக்கணும்ல. ஆண்டவர் உங்களோட வந்து சமாதானமாக்கும்படி செய்வார். அப்போ உங்க வழிகளை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்க ஒப்பு கொடுங்க. சரியா? இப்ப சொல்றீங்களா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் சோதித்து பார்த்து இருதயத்துல கை வைத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் தான் என்னை மன்னித்து என்னை சரிப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வழிகளும் உமக்கு பிரியமா இருக்கணும். அப்போ என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு சமாதானமா நான் இருக்கணும். அதுக்கான மாற்றத்தை உண்டாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.